சக்தி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. எதிர்பாராத விதமா சக்தி போன கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. பிரீத்தி மூலமா சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் பொன்னிக்கு தெரிய வருது. இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே பதறி போன பொன்னி அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க. அப்புறம் பொன்னி சக்திய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு சக்திய பக்கத்துல இருந்தே கவனிச்சுக்கிறாங்க. இப்படி பொன்னி சக்திய ராத்திரியும் பகலும் தூங்காம கொள்ளாம கவனிச்சுக்கிறத பார்த்த சக்தி இந்த பொன்னி நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் பொன்னி சக்திய கைத்தாங்களா மெதுவா நடக்க வைக்கிறாங்க. சக்திக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யறாங்க பொன்னி. அப்புறம் சக்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் சக்தி கிட்ட, இவங்க உங்களுக்கு மனைவியா கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இவ்வளவு சீக்கிரமா இதுல இருந்து ரெக்கவர் ஆறதுக்கு காரணமே உங்க மனைவி தான் அப்படின்னு சொல்லி பொன்னிய ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. ஒரு பக்கம் நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்டா இருந்தாலும் உங்க மனைவி உங்களை இவ்வளவு டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டதுனால தான் நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சிட்டீங்க அப்படின்னு டாக்டர் சக்தி கிட்ட சொல்றாரு. குணமடைஞ்ச சக்திய பொன்னி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்த ஜெயா சந்திரசேகர் எல்லாமே சக்தியை பார்த்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இங்க ஜெயா அழுதுகிட்டே சக்தி கிட்ட, உனக்கு மட்டும் ஏன் ஒண்ணு விட்டு ஒண்ணு ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப கதறி அழுகுறாங்க. அப்புறம் சக்தி வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொன்னி தான், எனக்கு உயிரே போயிரும் நான் நினைச்சேன், ஆனா பொன்னி என்ன அவ்வளோ பக்குவமா பாத்துக்கிட்டு இப்ப உங்க முன்னாடி உயிரோட நிப்பாட்டி இருக்கா. நீங்க நன்றி சொல்லணும்னா இந்த பொன்னிக்கு தான் நன்றி சொல்லணும். பொன்னி என் மனைவியா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி இப்படி சொன்னதை கேட்ட ஜெயா அழுதுகிட்டே பொன்னி கிட்ட கை கூப்பி நன்றி சொல்றாங்க. சக்திக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன், என்னோட சக்தியை நீ காப்பாத்தி என்கிட்ட கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்க விக்டர் சக்தியோட உயிரையே பறிக்கணும்னு நினைச்சுதான் இந்த ஆக்சிடென்ட் பிளானையே போட்டாரு. ஆனா சக்திக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்ட விக்டர் செம டென்ஷன் ஆயிட்டு, என்னுடைய பிசினஸ் எதிரியான சக்தியை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா இப்படி தப்பிச்சுக்கிட்டானே அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க சந்திரசேகர் ஜெயா கிட்ட, பாத்தியா ஜெயா, நீ மருமகளா ஏத்துக்காத இந்த பொன்னி தான் உன் பையன் சக்தியோட உயிரையே காப்பாத்திருக்கா, இப்பயாவது எந்த தப்புமே செய்யாத பொன்னியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சந்திரசேகர் இப்படி சொன்னதை கேட்ட வெண்ணிலா, உஷா எல்லாரும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இங்க சக்தி நல்லபடியா உயிர் தப்பிச்சு வந்ததுனால ஜெயாவும் பொன்னியும் வேண்டுதல் செய்யறாங்க. இங்க விக்டர் சக்தியை தீர்த்து கட்டுறதுக்காக அடுத்த பிளான போடுறாரு.